அடுத்து முக்கியமாக நண்பர் ஹாமி, இரண்டு பெரிய சிந்தனையாளர்கள், ஃபெனானும் சிக்மண்ட் ஃப்ராய்டும். அதை வந்து இந்த அதுவும் வானமாமலை அரங்கில் வந்து பேசுகிறதுல எனக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை தான் வச்சுக்கோங்களேன். சார் முன் பேசிய வழக்கறிஞர்கள் 3 பேரை குறிப்பிட்டாங்க. செக்காவ், ஃபேனன், ஃப்ராய்டு. எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு. சார் வந்து எங்களுடைய மனநலத்துறை மருத்துவ மாணவர்களுக்கு முன்னால் பேசியிருந்தா அது ஒரு பெரிய பிரேக்காக இருந்திருக்கும். ஏன்னா வந்து இந்த 2 பேருமே வந்து முதல்ல வந்து மனநலத்துறை வட்டாரத்தில் பேசப்பட்டிருக்கணும். ஃபெனானை பற்றி பேசப்பட்டிருக்கணும், ஃப்ராய்டை பற்றி பேசப்பட்டிருக்கணும். ஒரு இலக்கியம் செக்காவ், அது நம்ம நண்பர்களுக்கு தெரியும். செக்காவ் வந்து ஓட 6 வார்டுங்கிறது ரொம்ப புகழ்பெற்ற கதை. ஒரு 106 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட கதை. ஒரு மனநல காப்பகத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி வருது. அப்புறம் சார் ஒரு முக்கியமான, நாங்கள் திரை சம்மந்தப்பட்ட ஆர்வம் இருக்கிறதுனால ஒரு விஷயம் சொன்னதும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நான் யார்? ஒரு வழக்கறிஞனா இல்லை வேற ஒரு ஆளா? இது ரொம்ப முக்கியமான தலைப்புக்கு தொடர்பில்லாத இருந்தாலும் ஒரு முக்கியமான படத்தை ஞாபகப்படுச்சு. குரோசாவாவோட ரஷமோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். அதான் ட்ரூத்னா என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியோடு தொடங்குற படம். ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு அழகான பெண் போவா. ஒருத்தன் வந்து அந்த வனத்தில் இருக்கிற கொள்ளைக்காரன் வந்து அவன் மேலே மோகப்பட்டு வன்புணர்ச்சி 2 பேர் போவாங்க. முதல்ல ஒருத்தன் போவான், பின்னால் ஒருத்தன் ரஷமோன்கிற ஒருத்தன் போவான். ஸோ 2 பேருக்கும் சண்டை போட்டு ஒருத்தனை கொன்னுருவாங்க. அவள் அதுக்கு முன்னால் ஒரு நிபந்தனை வைப்பா, என்னை அடையும்னா உங்களுக்குள்ள சண்டை போட்டு யார் வெற்றி வீரனோ அவன் தான் என்னை அடைய முடியும்னு சொல்லிட்டு. ஒருத்தன் செத்துருவான், இன்னொருத்தன் வந்து அவளை அடைவா. அது வந்து இந்த படம் வந்து அது வன்புணர்ச்சியா இல்லையா அப்படிங்கிற பேர் இதுதான் கதையோட பிளாட்டு. இதை அதோட அந்த நிகழ்வோட சம்மந்தப்பட்ட பல நபர்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு சம்மந்தப்பட்ட 5 பேருக்குங்க 5 வெர்ஷன் ஆஃப் ரியாலிட்டி கிடைக்கும். யதார்த்தங்கிறது ஒரு தனிநபர் யதார்த்தம் இல்லை, அது மாதிரி. ஸோ இதெல்லாம் இந்த களத்தில் வந்து எங்களுடைய மனநலத்துறை வட்டாரத்துக்குள்ளெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். ஏன் ஃப்ராய்டை பற்றி பேசுறது இல்லை கல்வி புலத்தில், ஃபேனன் பற்றி பேசுறதுங்கிறது தான் இப்போ நம்ம பேச்சு. இதுக்கு நாங்கள் காலையில் கூட நண்பர்கிட்ட பேசுகிறப்போ ஒரு பொதுவாக வந்து வரலாறு, சமூக விஞ்ஞானம், தத்துவம் எல்லாமே வந்து குறைஞ்சி போச்சு. நம்ம கல்வி புலத்திலேருந்து ரொம்ப எல்லாம் ரூட்லெஸ்ஸாக படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. பொலிட்டிக்கலாக இருக்கும், அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட விஷயங்களை தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து ஃப்ராய்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் சைக்கியாட்ரி எல்லாம் ஒரு படிக்கிற மாணவர்கள் வந்து முழுக்க மனநோயின் மூலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக $1 மில்லியன் படி உங்களுடைய டோபமைன், உங்களுடைய மூளை ரசாயனம் வந்து சரியாக சுரக்கிறதுனால தான் அப்படிங்கிற காரணத்தை தான் சொல்லும். அப்போ அடிப்படை கேள்வி வந்து நாங்கள் எனக்கு தனிப்பட்ட இருக்கிறதுனால வந்து நான் கூடுதலாக கொஞ்சம் ஃப்ராய்ட் பற்றி பேசுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ராய்டு சார் சொன்ன ஈகோ, சூப்பர் ஈகோ இப்போ வந்து பரவி இருக்கு. இப்போ வந்து நான் படிக்கிற காலத்தில் சொல்ல போனால் 80களில் வந்து இன்னைக்கு சைக்காலஜிங்கிறது கிட்டத்தட்ட எல்லா காலேஜஸ்லையும் வந்து இருக்குது. 80களில் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 2 இடத்துல தான் இருக்குது. கோயம்புத்தூர் பிஹெச் இருந்துச்சு, மாநில கல்லூரி. 40 வருஷத்துல ஏகப்பட்ட மாற்றம் இருந்தாலும் மனநோய் பற்றிய ஒரு ஸ்டிக்மா இருக்கத்தான் செய்யுது. கொஞ்சம் நம்ம விஷயத்துக்கு வருவோம். 2மே வந்து சார் இன்னொரு அழகாக சொன்னார். ஃபேனன் வந்து இங்கே பிறந்திருந்தா, இந்தியாவில் பிறந்திருந்தா அவருடைய உலக பார்வை எப்படி இருந்திருக்கும். அவர் வந்து அவரோட எழுதின நூல்கள் வந்து கிட்டத்தட்ட 4 நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அதில் முக்கியமாக பிளாக் ஸ்கின் அண்ட் ஒயிட் மாஸ்க் அவரோட 27 வயசில் எழுதியிருக்கிறார். 1952 நினைக்கிறேன். அப்புறம் அதிகமாக பிறகு வந்து டையிங் கலோனியலிசம், அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த எர்த்,
கடைசியில் இன்னொரு புஸ்தகம் இருக்கு போல. இதில் ஃபேனன் வந்து நம்ம தமிழுக்கு ரொம்ப அந்நியப்பட்டவர் இல்லை. 2001 ஒரு 500 பக்கம் உள்ள ஒரு பெரிய சரிதை வந்திருக்குது. டேவிட் மாசி என்பவர் எழுதின இது. அப்புறம் அவரோட ரெஸ்ட் ஆஃப் இதில் வந்து முழு புத்தகம் இல்லை, கொஞ்சம் பாதி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு விஷயம். ஃபேனன் போகிறதுக்கு முன்னால் இந்திய மனநலத்துறையின் வரலாறை கூட நம்ம சேர்த்து யோசிக்கலாம் நினைக்கிறேன். உலக அளவில் வந்து ஒரு 300 வருஷம்தான் இருக்கும். ஒரு சைக்கியாட்ரிங்கிறது ஒரு செப்பரேட் டிசிப்ளினாக உருக்கொள்றதுக்கான வரலாறுங்கிறது தான் நிறையா, ஒரு 300 வருட வரலாறு தான். அப்போ தான் நிறையா மாற்றங்கள் வருது, நிறையா தியரிஸ் வருது. அதுக்கு முன்னால் அங்கேயும் கடுமையாக வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து ஒருத்தன் வந்து மனநோய்க்கான காரணங்கள் வந்து பேய் பிடித்தல் தான். இதுக்கான நூல்களே எழுதப்பட்டிருக்கு. பெரிய பெரிய நூல்கள் வந்து பேய் பிடிச்சவங்க எப்படி நடந்துக்குருவாங்க. லட்டின் மொழியில் வந்து ஒரு மேலியஸ் மேல்ஃபிகார்னு ஒரு நூல் இருக்கு போல. அது எப்படி எழுதப்பட்ட ஒரு நூல். அதை வச்சு ஏகப்பட்ட நபர்கள், லட்சக்கணக்கான விச் ஹண்டிங்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பேங்க. விச் ஹண்டிங் ஏராளம், அதுவும் குறிப்பாக பெண்கள் தான். அது ஏன் தெரியல, பேய்களும் பெண்களாக இருக்காங்க, அது அவங்களும் இதாக தான் இருக்கான்னு வச்சுங்களேன். அவங்க வந்து பெண்கள் தான் நிறைய பேர் தீக்கிரைக்கு ஆக்கப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்வே நடக்கலை. பேய் பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய மாஸ் கில்லிங், விச் ஹண்டிங்கிறது ஒன்று நடக்கலை. அதே ஒரு பெரிய ஒரு கலாச்சார வித்தியாசத்தை நம்மளுக்கு போதிக்கிற ஒரு முக்கியமான தொட்டு காட்டுற ஒரு விஷயமா இருக்கு. இங்க வந்து இந்தியாவில் வந்து ஆயிரத்தி 1795 வந்து உலக மனநலத்துறை வரலாற்றில் வந்து பிலிப்பி பினல்ங்கிறவங்க வந்து ஒரு சால்பட்ரியரே அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு அசைலத்தில் உள்ள ஒரு இதில் வந்து எல்லா மனநோயாளிகளை வந்து அந்த காலத்தில் உள்ள ட்ரீட்மெண்ட் வந்து செயின் போட்டு கட்டுறதான். நம்ம ஏர்வாடியில் இப்போ பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு அன்செயின் பண்ணார். நோயாளிகளை வந்து அந்த சங்கிலி கணைகள்லேருந்து விடுவிச்சார். அதுதான் வந்து ஒரு பெரிய புரட்சியாக சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1745 வந்து கிழக்கிந்திய கம்பெனி வரப்போ எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லையும் வந்து மனநல காப்பகம் உருவாயிடுச்சு. 1745 பாம்பே, கல்கட்டா 1787, மெட்ராஸில் 1794. அதுக்கு முன்னால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னால் வந்து மத்திய கால வரலாறுல யார் பார்த்துருக்கீங்கன்னா, மஹமூத் கில்ஜியோட பீரியட்லேயே வந்து மத்திய பிரதேசத்தில் ஒரு சின்ன மணல் காப்பகம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு முன்னால் முகமது பின் துக்ளக்கோட வாரிசான ஃபிரோஸ் ஷா, அவர் வந்து முகமது கில்ஜி மாதிரி ஒரு தனிப்பட்ட மணல் காப்பகம் உருவாக்காட்டாலும் அவங்க மேலே ஒரு கேர் எடுத்து அவங்கள வந்து அவங்களுக்காக ஒரு ஆஸ்பத்திரி கட்டி அவங்களுக்காக ஒரு தனிப்பட்ட ஸ்பெஷல் டயட்லாம் உருவாக்கியிருக்காரு. அவரோட ஐடியா ஆஃப் மெடிசன் படி உருவாக்கியிருக்காரு. இது வந்து மனநல காப்பகம் உருவாயாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனநலம் சம்பந்தப்பட்டுங்கிறது முழுக்க ஒரு மேற்கத்திய கருத்தாக்கம், அறிவை மையப்படுத்தி ஒரு என்லைட்டன்மெண்ட், அதாவது ரீசன், பகுத்தறிவுக்கு தான் முக்கியம், அதன் வழியாக எல்லாமே புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெஸ்டர்ன் அறிவு. அது இங்கே வர்றப்ப என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன நல்ல ஒரு 1931 பஞ்சாப்ல இருந்த ஒரு கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரி, அந்த ஒரு மனநல காப்பத்தோட சூப்பரண்டாக இருந்த ஒரு அதிகாரியோட ஒரு மனக்குறை என்னன்னா, நாங்கள் மேற்கத்தியர்களை நாங்கள் வந்து ஒரு மேம்பட்ட அறிவை கொண்டு வர்றோம், விஞ்ஞானம் என்ற ஒரு போர்வையில் ஒரு மேம்பட்ட அறிவை கொண்டு வர்றோம். அதை இங்கே வந்து இந்தியர்கள் வந்து ஒரு பிற்போக்குத்தனமான நம்பிக்கைகளை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எங்களுடைய அறிவு வந்து மேம்பாட வச்சிடணும், அதாவது வந்து
சிவிலைசேஷன் மிஷன் அப்படிம்பாங்க இல்லையா, நாங்கள் தான் வந்து நாகரிகப்படுத்த கொண்டு வர்றோம். நாகரிகப்படுத்தப்பட வேண்டியது காலனி, எங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட காலனி. ஸோ எங்கள் இதை வந்து அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. விஞ்ஞானத்தோட மகிமையை புரியாத ஒரு காட்டுமிராண்டியான ஆட்களாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த 1931 அந்த பிரிட்டிஷ் அதிகாரிய சொல்கிறாரு. அவர் முக்கியமாக என்ன சொல்கிறது, ஒரு முக்கிய காரணம் வந்து உங்களுடைய மோகன்சன் காந்தி, கரம்சந்த் காந்தி அவரோட தலைமையில் இயங்குகிற ஒரு பெருவாரியான கூட்டம் வந்து அவர் சொல்கிற ஆயுர்வேதத்தை தான் பின்பற்ற ஒழிய விஞ்ஞானத்தின் அடிப்படையில் வந்த எங்களுடைய சிகிச்சை முறைகளை வந்து ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிற மாதிரி எல்லா இந்த கலோனியல் பிரிட்டிஷ் சைக்காட்ரிஸ்டோட பெரும் மனக்குறை. ஸோ இது ரெண்டும் எப்படி அந்த வெஸ்டர்ன் நாலேஜும் நம்மளுடைய மரமார்ந்த நம்பிக்கைகளும் சந்திக்கிற புள்ளி வந்து ரொம்ப சுகமமானதாக இருந்துச்சா இல்லாட்ட போராட்டமாக இருந்துச்சா, இதுக்கான வரலாறு ஒன்றும் எழுதவே படலை. அதுவும் கல்கட்டாவில் தான் ஒரு இப்போ ரொம்ப சொற்பம் ஹிஸ்ட்ரி ஆஃப் சைக்காட்ரி வந்து இங்கே எழுதப்படுற கிடைக்கும் நூட்களும் சரி ரொம்ப குறைவு. அமித் ரஞ்சன் பாசு அந்த மாதிரி மிக குறைவான நபர்கள் தான் இருக்காங்க. பிறகு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இங்கே வந்து 1980களோட இறுதியில் தான் அவரோட கோட்பாடுகளை உருவாக்குறாரு. ஃப்ராய்டோட கோட்பாட்டுக்கு முதல் வந்து மிச்சமுள்ள ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவுறதுக்கு முன்னாலேயே வங்காளத்தில் வந்து வந்துருச்சு. கிரீஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறவர் தான், அவர் தான் ஃபர்ஸ்ட் சைக்காட்ரிஸ்ட். ஃபர்ஸ்ட் அவர் நிறைய சைக்காலஜி கோர்சஸை வந்து கல்கட்டா யூனிவர்சிட்டியில் வந்து உருவாக்குன ஆள். ஒரு சைக்காட்ரிஸ்டுக்கும் சைக்கோ அனாலிஸ்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, நீங்கள் புரிஞ்சுக்கணும். சைக்காட்ரிஸ்ட் வர சார் சொல்றதோட ஃப்ராய்ட் பற்றி நியூராலஜிஸ்ட் தாண்டி சைக்காட்ரிஸ்ட். பட் இந்த ரெண்டு நாளையுமே வந்து மனித நடத்தைகளை, மனிதனோட அக உலகத்தை வந்து புரிஞ்சு கொள்ள முடியுமா, ரெண்டுக்குமே புரிஞ்சு கொள்ள முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ரெண்டுமே போதாமை உள்ள விஷயங்கள். அதனால தான் அவர் வந்து சைக்கோ அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு. நான் சொன்ன கிரீந்திரசேகர் போஸுக்கும் ஃப்ராய்டுக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷ கடித தொடர்பு இருந்திருக்கு. அப்போ எல்லாம் புஸ்தகங்கள் கிடைக்கிறது கஷ்டம். இருந்தாலும் அவரை வந்து கல்கட்டாவோட உழைப்பாய்ப்பாயோட இதாக இருக்கிறாரு, தன்னோட புஸ்தகத்தை ஒன்று அனுப்புகிறாரு. அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு இந்தியா வந்து ஒரு வித்தியாசமான நாடு. அவர் வந்து ஃப்ராய்டு உருவாகிறது வந்து ஒரு ஐரோப்பிய சூழல், அதுவும் வந்து ஒரு தந்தையை மையமாக கொண்ட ஒரு செமிட்டிய மரபிலிருந்து உருவாகிறது, ஃபாதர் சென்டர் ரிலிஜன். இவர் தன்னோட முதல் ஆய்வு கட்டை கான்செப்ட் ஆஃப் ரிப்ரெஷன் அப்படின்னு நினைக்கிறேன், கான்செப்ட் ஆஃப் ரிப்ரெஷன் வந்து அனுப்புறாரு. அதுல வந்து வித்தியாசம் சொல்றாரு. இங்க வந்து நானோரோப்பியன் சமூகங்கள் வந்து பெரும்பாலும் தாயை மையமயமாக கொண்ட சமூகம். ஒரு இங்க வந்து கடவுள் வழிபாடோட காடஸ், தாய் தெய்வ வழிபாடு ஜாஸ்தி உள்ளதுன்னு தன்னோட வந்து அவங்களுக்குள்ள உறவு வந்து இணக்கமா இல்லை, ஒரு சின்ன டென்ஷனோட கூடிய உறவு தான். பட் ஃப்ராய்டுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு தன்னோட. ஏன்னா அவர் ஃப்ராய்டு வந்து அந்த மெடிக்கல் சைக்காட்ரிக் சர்க்கிள்லேயே ஒரு தனிமைப்பட்ட ஆள். அவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல தன்னுடைய கேஸ் ஸ்டடிஸை வந்து வெளியே சொல்கிறப்ப வந்து நல்லா இருக்கு, இட்ஸ் மோர் ஆஃப் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு அறிவியல் புனைவு தான் இருக்கும் மொழிய, ஒரு அறிவியல் அந்தஸ்து கிடைக்கல. இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சைக்காட்ரிஸ்ட் நிறையா இருப்பாங்க. ஒரு 25,000 பேர் இருக்காங்க 140 கோடிக்கு. சைக்கோ அனலிஸ்ட் வந்து ரொம்ப குறவு. அப்போ ஒரே ஒருத்தர் இருந்திருக்காரு, சுதீர் காகர்னு ஒருத்தர். அவர் வந்து அடிப்படையில் வந்து அவர் டாக்டர் கிடையாது, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்லாம் படிச்சுட்டு ஃப்ராய்டோட சிந்தனைகள் ஆர்வம் வந்துட்டு எரிக் எரிக்சன் ஒருத்தர் வர்றார். எரிக் எரிக்சன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவர் வந்து காந்தியை பற்றி எழுதின ஒரு முக்கியமான ஒரு நூல் இருக்கு, எப்படி ஒரு அகிம்சை வந்து மிலிட்டன் நான் வயலன்ஸை எப்படி பிடிச்சான்னு சொல்லிட்டு ஒரு விரிவான ஒரு புஸ்தகம் வர எழுதிக்கிறான்னு வச்சுக்கோங்க.
இதுல என்ன அந்த வீந்திரசேகர் போஸ் சர்க்கிளில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருந்தார். ரொம்ப கியூரியஸான ஒரு ஆள். என்னன்னா, நம்ம லோகாயதா வாட் இஸ் டெட் அண்ட் லிவிங் இன் இந்தியன் பிலாசபி எழுதின தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா தெரியும், அவரோட நூல்கள் எல்லாமே என்சிபிஹெச்ல இருக்குன்ட்டு. அவருக்கு ஃப்ராய்டு சிந்தனைகள் வந்து ஒரு ஈடுபாடு இருக்கு. ஆனால் அவர் மேற்கொண்டு தொடரல. அவர் சின்ன ஃபன்னியாக சொல்லிருக்கிற அவங்க அப்பா வந்து எல்லாம் ஃப்ராய்ட் பக்கம்லாம் போகாத, ஏதாவது செக்ஸுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, நீ கெட்டு போன்னு சொல்லிட்டு ஏதோ கண்டிச்சிருப்பார் போல, அதனால போகலை அந்த மாதிரி. பட் அப்படிதான் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஃப்ராய்ட் இங்கே தமிழ் அறிமுகமானதே வந்து செக்ஸ் இன்ஸ்டிங்க்ட் இதை மட்டும் பேசுகிற பாலியல் இச்சை இணை விளைச்சல் மட்டும் பேசுவாங்கன்னு கூட தான் அப்படிதான் அறிமுகமாயிருக்காரு நமக்கு. இவரோட முன்னுரை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஜெயகாந்தனோட ரிஷிமூலம் படிச்சீங்கன்னா தெரியும். பட் அவர் அது மட்டும் பயாலஜிக்கல் ஃபாதர் மதர் மட்டுமே பேசலை. அவர் ஃப்ராய்டோட முழு தொகுப்பும் படிச்சீங்கன்னா அவர் பேசுகிற விஷயங்கள் வேற தான். இதை ஒட்டி நான் இப்போ சமீபத்தில் மறுபடியும் நம்ம பேராசிரியர் வானமாமலை எழுதின இன்னொரு கட்டையும் படிக்க வந்துச்சு. எந்த காலகட்டத்தில் வந்துச்சுன்னு தெரியல. ஃப்ராய்டிசம்னே ஒரு புக்கு, ஒரு சின்ன 10 பக்கம் ஒரு கட்டுறன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக சொல்கிறாங்க அதற்கு இந்த செக்ஷுவல் இன்ஸ்டிங்க்ட்டு. மேக்சிம் கார்கியோட கம்பேர் பண்ணுறாரு. அவங்களுக்கு போன தலைமுறை சோஷியலிஸ்ட்டுக்கு ரொம்ப முன்னோடியாக இருந்த பாவ்லாவ், நாங்கள் படிப்போம் பாவ்லாவ் டாக்ஸ் வந்து எப்படி ஒரு உணவை பார்த்தோன்னே எச்சி சுரக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கள் பிஎஸ்சி சைக்காலஜி படித்தவங்களுக்கு அது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. கடைசியில் அந்த கட்டுரையோட முடிவு வந்து பார்த்தீங்கன்னா சாத்தரில் வந்து முடிப்பார். சாத்தர் வந்து ரொம்ப ஒரு தனி மனித வாதத்தை பற்றி பேசுகிற ஆள், சுதந்திரம் பற்றி பேசுகிற ஆள் அப்படின்ட்டு. சாத்தருக்கும் ஃப்ராய்டுக்குமே ஒரு பெரிய சண்டை இருந்திருக்கு. இவர் ரொம்ப மனிதனோட தேர்வுகள் எல்லாமே பகுத்தறிவு ரீதியானது, அனாலிட்டிக்கல், ரொம்ப ரேஷ்னல். அவனோட தேர்வுகளை வந்து சுலபமாக அவனே தேர்ந்தெடுத்துருக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் பின்புலத்திலிருந்து எழுதினவர். பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட லேட்டர் சார்தர் பீரியட் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ராய்டோட ஸ்டடீஸ் ஆன் ஹிஸ்ட்ரி அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. சார் சொல்லி முடிச்சாங்க இல்லையா, டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். மனித நடத்தைகளில் வெளியே தெரியுது ரொம்ப மேம்பாப்பான பகுதி தான் 90% நீருக்கு அடியில் தான் இருக்குன்ட்டு. அது மாதிரி அவரோட சினிமாவுக்கே ஒரு ஃபிலிம் ஸ்கிரிப்டே பண்ணியிருக்காரு. சார்த்தர் வந்து ஃப்ராய்டை பற்றி காலம் ஃபுல்லாக எதிர்த்துக்கிட்டு இருந்த ஃப்ராய்டு சொல்றதுலையும் சில பெருமதியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஃப்ராய்டுக்கும் இப்போ நம்ம ஏன் சார்த்தரை ஞாபகப்படுத்த வேண்டி இருக்குன்னா, அந்த ரெஸ்ட் ஆஃப் த எர்த், அந்த ஒடுக்கப்பட்டவர்கள், பூமியில் ஒதுக்கப்பட்டவர்கள் என்ற புஸ்தகத்துக்கு ரொம்ப காத்திரமான முன்னுரை கொடுத்தவர் சார்த்தர். அவர் வந்து ரொம்ப வயலன்ஸ் பத்தி பேசினாள். நீங்க ஒரு 6 சாப்டர் இருக்கும் கன்சர்னிங் வயலன்ஸ் சொல்லிட்டு. ஒரு கருப்பினவாதிகளுக்கு எப்படி ஒரு மனுஷனா நிரூபிக்கிறது, எப்படி அவன் வயலன்ஸ் வழியாக தான் நிரூபிக்கப்படணும். அதுக்கு பெரிய ஒரு ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான முன்னுரை. வன்முறையை வந்து சப்போர்ட் பண்றாரு, வன்முறைக்கு சிபாரிசு பண்றாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உண்டு சார்த்தர் மேல. பட் இவர் அது வந்து பைபிள் மாதிரியே பயன்படுத்தப்பட்டுச்சு. 3ஆம் உலக நாடுகளில் வந்து ரெஸ்ட் ஆஃப் த எர்த் வந்து ஒரு ஈரானிய புரட்சிக்கு வழிவகுத்த அலி ஷரியத்திங்கிறது ரெஸ்ட் ஆஃப் த எர்த்தை வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். அது வந்து பைபிள் மாதிரி கருதப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டு புரட்சிக்காரர்களுக்கான ஒரு பெரிய வேத புத்தகம் மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இதுக்கிடையில இப்போ ஃபேனனுக்கும் ஃப்ராய்டுக்கும் இடையில ஃபேனனோட சிந்தனை உலக உருவாக்குனது யாருன்னா பல பேர். அதில் முக்கியமாக சார்த்தர். நம்ம சொன்ன சார்த்தர் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 2 நாள் தொடர்ச்சியாக பேசியிருக்காங்க. இவர் பாரிஸ் போனவுடனே சார்த்தரை பார்த்து அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்து கூட ஒரு நாள் பேசணும்னா கூட நான் பணம் கூட தரேன் இருக்கலாம் சொல்லியிருக்கார் போல. அந்த அளவு இம்ப்ரெஸ் பண்ணாங்க இவங்க. இது ஒரு அனுபவம். ஃப்ராய்டு,
சார்த்தர். அதுவும் இல்லாமல் இவர் பேசிக்காக ஒரு சைக்காட்ரிஸ்ட். அதுவும் 56களில் வந்து அல்ஜீரிய போராட்டங்கள் உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு காலச்சூழலில் உருவான நிறைய மனநோயாளிகள் பற்றி நேரடியாக பார்த்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இவர் பெரும்பாலும் புஸ்தகங்களை அமைதியாக உட்காந்து எழுதின மாதிரி தெரியலை, எல்லாமே டிக்டேஷன். அவரோட மனைவி வந்து ஜோசிஃபனான், அவங்க இவர் என்னதான் இருந்தாலும் கருப்பு பேசினாலும் அவங்க மனைவி வந்து ஒரு பிரெஞ்சு இலக்கிய மாணவின்னு நினைக்கிறேன். முறையான திருமணத்துக்கு முன்னாலே இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருந்திருக்கு. பட் இவங்க ஜோசிஃபனானோட சேர்ந்து இவர் சொல்லத்தான் எழுதின ஒரு இதுதான். அதில் ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் புக் வந்து அந்த பிளாக் ஸ்கின் அண்ட் ஒயிட் பாஸ், கருப்பு தோலும் வெள்ளை முகமடிகளும். பேர்ல நிறைய விஷயம், கவித்துவமான விஷயம். எப்படி ஒரு கருப்பினர் வந்து அதாவது there is no alternative for black man. ஒரு இப்போ எனக்கான ஒரு மற்றமை, ஒரு கருப்பினருக்கான மற்றமை யாருங்கிறது இன்னொரு கருப்பின இனத்தவன் அல்ல. ஒரு கருப்பினருக்கான மற்றவைங்கிறது ஒயிட்டு தான், வெள்ளைக்காரன் தான். இவனோட ஆல்டர் ஈகோன்னு சொல்லலாம் நம்ம ரொம்ப எளிமையாக சொன்னோம்னா. ஒரு கருப்பின நபருக்கான ஆல்டர் ஈகோ அதர் அப்படிங்கிறது வந்து இன்னொரு வெள்ளைக்காரன் தான். இதுக்கு வந்து ஃப்ராய்டை தாண்டி அவர் அவர் இருந்த காலகட்டத்தில் லக்கானோட தியரிஸ்லாம் நிறைய வாய்ச்ச ஒரு இது இருக்கு. அவரோட லக்கானோட மிரர் ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமாங்க. அதாவது வந்து எப்படி ஒரு மனுஷனோட தண்ணியில எப்படி உருவாகுது. அந்த குழந்தை வந்து ஒரு 7 மாசம் ஒரு கண்ணாடியை பார்க்குறப்ப தான் ஒரு சென்ஸ் ஆஃப் ஐ, நான்கிற தன்மை எப்படி வருது, ஒவ்வொரு தனிநபருக்கான நான்கிற ஒரு தன்மை எப்படி வருது ஒரு கண்ணாடியில் பார்க்குறப்ப. ஸோ இந்த கருப்பினத்துக்கான ஒரு கண்ணாடி வந்து இன்னொரு கருப்பினம் கிடையாது, இன்னொரு வெள்ளைக்காரன் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல வந்து ஒரு 7-8 சாப்டர் இருக்கு பிளாக் ஸ்கின் அண்ட் ஒயிட் மாஸ்க். ஒரு ப்ராப்ளம், த கலர் உமன் அண்ட் ஒயிட். அதில் நிறைய அந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கருப்பின பெண்கள் எழுதின இலக்கிய பணுகள் எடுத்து தான் ஆய்வு பண்ணுறாரு. முதல்ல ஒரு கருப்பின பெண் வந்து சொல்கிறா, எதுக்கு வெள்ளைக்காரன் ஒரு கருப்பனை விட்டு வெள்ளைக்காரனை வந்து மேலே நேசம் கொள்ற, அவனுடைய நீலக்கண்கள், தங்க நிறமான முடி, வெள்ளைத்தோல், அது மட்டும் போதுமா, அது மட்டும் போதுங்கிறா. அதே மாதிரி வந்து ஒரு வெள்ளைக்காரனுக்கு என்னன்னா, வெள்ளைக்காரன் வந்து ஒரு கருப்பினன் வந்து ஒரு வெள்ளைக்காரிய வந்து இது பண்றான். பட் அவனால வந்து நம்ப முடியல, தன்னை வந்து ஒரு வெள்ளைப்பெண் நேசிக்கிறான்னு. அவனுக்கு எழுதுற கடிதத்துக்கெல்லாம் இவனுக்கு ஒரு சதா அங்கீகாரம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. நீ உண்மையிலேயே லவ் பண்றியா, அந்த சந்தேகம் சொல்லுவாங்க இல்லையா, அன்சர்டனிட்டி, ஊசலாட்டம். அவன் உண்மையிலே நான் இவ்வளவுதான் கருப்பா இருக்கேன், என்ன விரும்புறியா, எழுதுற எல்லா கடிதத்திலுமே அவன் உறுதி வாங்குறான். ரத்த சத்தியம் தான் மட்டும் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது மட்டும். அந்த மாதிரி ஒரு அவனுக்கு வந்து ஒரு தன்மை வருது. இதை எழுதுறப்ப 3வது சாப்டர் ஒன்று இருக்கு, த சோபா. இந்த புத்தகத்தை எப்படி எழுதினாருங்கிறத ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். இந்த பிளாக் ஸ்கின் அண்ட் ஒயிட் மாஸ்க்ல வந்து அந்த ஃப்ரீ அசோசியேஷனோட இது சொல்லுவாங்க. எங்க சைக்கோ அனாலிசிஸ்ல வந்து முன் நிபந்தனை, சிகிச்சைக்கான முன் நிபந்தனை வந்து நீங்க அந்த மாதிரி இந்த ஃப்ராய்டியன் கவுச் அப்படிங்கிற திண்ணையில படுத்துட்டு உன் மனசுல தோன்றதெல்லாம் பேசு. அதுல முக்கியமா பேசுறது என்ன விஷயம்னா, சென்சார்ஷிப் பண்ணக்கூடாது, தணிக்கை செய்யக்கூடாது. நம்மளுடைய சாதாரண நம்ம மனம் இயங்குற முறை என்ன, நல்லது கெட்டது, குட் பேடு, சமூகம் எப்படி நல்லதோ கெட்டதோ, அந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் சென்சார்ஷிப். அந்த சென்சார் போர்டுங்கிறது நம்ம மைண்டுக்குள்ள இருக்கும். அந்த சென்சார் போர்டை கழட்டி வச்சுட்டு நீ ஃப்ரீயா பேசணும். அப்போ அதுல கண்டுபிடிக்கலாம் நீ எந்த இடத்துல தடுமாறுற, எந்த இடத்துல மௌனமாகற, வரிகளுக்கு இடையில உள்ள மௌனம், வரிகள் சொல்லாத விஷயங்கள், இதெல்லாம் வச்சுதான் சார் சொன்ன மாதிரி ஒரு பிக்சர் வரணுங்கிறது. அதே மாதிரி தான் இவர் அசோசியேஷன் டெஸ்ட் ஒன்று பண்ணாரு. ஒரு
தன்னோட இத்தாலிய நண்பர்கள், ஐரோப்பிய நண்பர்கள், ஆங்கில நண்பர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வித்தாள் கொடுத்தாரு. அதுக்கு இடையில நீக்ரோங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்தாரு. ஸோ நீக்ரோங்கிற வார்த்தை உங்க மனசுக்குள்ள என்ன விதமான எதிர்வினை எழுப்புது, அந்த வார்த்தைக்கான எதிர்ச்சொல் என்ன உங்க மனசுல வருதுன்னு சொன்னா, பாதி பேர் சொல்லியிருக்காங்க அவன் ஒரு விலங்கு, அவன் ஒரு பாவம், அவனுக்கு சிம்பன்சி குரங்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்டைன், அவன் தான் ஒரு கரை, இந்த மாதிரி ஒரு விலங்கு, அறிவு வளராத வழக்கமான ஒரு ரேசியல் டிஸ்கிரிப்ஷன் இருக்குமே, ஒரு சிம்பன்சிக்கு ஒரு அடுத்த ஸ்டேஜ், அவ்வளோதான், அவனுக்கு நாகரிகம்லாம் கிடையாது. இதை தன்னிச்சையா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இவர் சொல்றேன், இந்த வயலன்ஸை ஜஸ்டிஃபை பண்றதுல என்னைய விலங்குன்னு சொல்ற ஒருத்தனுக்கு நான் வயலன்ஸ் வழியாக தான் நான் மனுஷன் நிரூபிக்க வேண்டியது அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயம். டைம் இருக்கா? போயிட்டு இருக்கா? அவர் ரெஸ்ட் ஆஃப் த இடத்துல நிறைய பேசுகிறார். அவருடைய நேஷனல் கான்ஷியஸோட குறைகள் இருக்கு. அதில் முக்கியமான கடைசி சாப்டருக்கு ரொம்ப முக்கியமான சாப்டர். அதை ஒரு 50 பக்கத்துக்கு தான் சந்திச்ச கேஸ் ஹிஸ்ட்ரிஸை பற்றி பேசுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரிஸ். அது ஆச்சரியமா இருக்கு. அதாவது காலனைசருக்கும் ஒரே ப்ராப்ளம் தான், காலனைஸ்டு அந்த காலனிக்கு ஆட்பட்ட அந்த மக்களோட நிலைமையும் பெருசா வித்தியாசம் இல்லை. பார்த்தீங்கன்னா முதல் கேஸ் ஸ்டடிஸ் ஒரு முக்கியமாக சொல்லணும்னா ஃபேனனோட அரசியல் ஈடுபாடு, எஃப்எல்என் இந்த லிபரேஷன் நேஷனல் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு கட்சியில் போய் சேர்ந்துடுறாரு. அவங்களுடைய அந்த புரட்சி வீரர்களுக்கு ரகசிய நடவடிக்கைகள்லாம் தெரியாமல் உதவி பண்ணுறாரு. அப்புறம் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு தெரிய அவருடைய நீங்கள் போயிடுங்க, வெளியே போயிடுங்க அப்படின்ட்டு, பிரெஞ்சு காலனிக்குள்ளே இருக்காதுன்னு சொல்லிட்டு நெருக்கடி தர்றாங்க. அவர் போயிடுறாரு. ஸோ அப்போ அவரோட 56 காலகட்டம் ரொம்ப முக்கியமான படம். ரொம்ப அழகான ஒரு ஃபில்ம் கூட வந்திருக்கு, பேட்டில் ஆஃப் அல்ஜீரியான்னு ஒரு முக்கியமான ஒரு படம். நண்பர்களுக்கு ஈஸியாக கிடைக்குது, டிவிடியில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தை புரிஞ்சுக்கலாம். அந்த படத்தில் வர்றப்பே வெள்ளையர்கள் வசிக்கிற இடம் ரொம்ப செல்வ செழிப்போட இருக்கும். அந்த கஸ்பாங்கிற அரப்ஸ் வாசிக்கிற இடம் ரொம்ப குடிசையோட டின்ஷீட் போட்ட வீடுகளாக தான் இருக்கும். இது ரெண்டுமே அந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. இந்த பின்னணியில தான் வர்றாரு. ஸோ நான் சொல்கிறேன், இந்த ரகசிய இந்த எஃப்எல் அந்த தேசிய விடுதலை முன்னணியில் இருக்கிற ஒரு நபர் அவருக்கு இது பண்ணுறாங்க, நீ போய் ஒரு இடத்துல குண்டு வைங்க அப்படின்றாரு. இவர் குண்டு வச்சிடறாரு. அதில் ஒரு 10 பேர் இறந்துடுறாங்க. ஸோ வச்ச பிறகு இவருக்கு சூசைடல் டெண்டன்சிஸ் வந்துருச்சு. நிறைய தடவை அட்டன் பண்ணுறாரு. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 கேஸ் ஸ்டடிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 5 மட்டும் சொல்கிறேன். பிறகு ஒரு அல்ஜீரிய போராளி, அவருக்கு தலைமறை இயக்கத்தில் இருக்கிறப்ப பிரெஞ்சு சோல்ஜர்ஸ் அவரோட மனைவியை ரேப் பண்ணிடுறாங்க. ரேப் பண்ணிட்டு என்ன சொல்றான், இதை போய் மறக்காம உங்க கணவர்கிட்ட சொல்லிடு, நான் உன்னை அவமானப்படுத்திட்டேன், இதை மறக்காம சொல்லிடு அப்படின்னோடனே அந்த பெண்மணி ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணி கணவனுக்கு ஒரு கடிதம் எழுது, நான் உங்களுக்கு பொருத்தமான இல்லை, நம்ம உங்க வாழ்க்கையிலேருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இதுக்கடையில் அவர் போயிருக்கிற இடையில ஒரு தலைமுறை அந்த இன்னொரு செகண்ட் மிஷன்ல போய் இன்னொரு தலைமுறை வாழ்க்கையில் ஈடுபடுறாரு. அங்க அவருக்கு ஒரு பாலியல் இச்சை சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்புகள் வருது. அங்க என்ன பிரச்சனைன்னா, அவர் செக்ஷுவல் இம்பார்ட்டன்ட் ஆயிடும். அவரால் செக்ஷுவலா குவாலிஃபைடா இருக்க முடியல. அவர் ஆரம்பத்தில் நம்மளுக்கு சத்து குறைபாடா இருக்கும், அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வைட்டமின் டி எல்லாம் சாப்பிட்றாரு. 3ஆவது தடவை போறப்போ அவருக்கு இது பண்ண முடியல. அப்புறம் 4ஆவது தடவை ஏதோ போறப்ப போறதுக்கு முன்னால தன்னுடைய மகளோட போட்டோவை கிழிச்சிடுறாரு.
அப்புறம் அவருக்கு ஒரு திடீர்னு கனவு வருது. தன் மகளுக்கு நேசமான பூனை வந்து செத்து போய் அழுக நாசம் வருதுன்ட்டு. இதெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களை மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீசோஃபர்னியான்னு சொல்லுவாங்க. அதில் பார்க்குறப்ப இதெல்லாம் ரொம்ப சகஜமாக பார்ப்பேன். நான் சொல்கிறது ஒரு சின்ன நாவல் தன்மை சிறுகதைத்தன்மை இருந்தாலுமே இது ரொம்ப சாதாரணமாக எங்களுடைய இன்பேஷன் வார்டில் வந்து ஒரு மனம் முற்றிலும் சிதையிறப்ப இதெல்லாம் ரொம்ப சுலபமாக வெளிப்படக்கூடிய விஷயம். அந்த சைக்காட்டிக் ப்ராசஸ்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப சுலபமாக பார்க்கலாம். நீங்கள் இது மாதிரி இங்கே ஒரு வாசகராக படிக்கிறப்ப நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்க. மன உலகம் வந்து ரொம்ப ஆச்சரியமானதானே, எதுனாலும் நடக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே இன்னொருத்தர் வந்து அவன் வந்து இது ரெண்டு போதும் வச்சுக்கோங்களேன். அப்புறம் இன்னொரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர், இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்ஜீரியாவோட விக்டிம்ஸ், இன்னொரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வரான். அவன் வந்து என்னன்னா மனைவிக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்கு. அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் டார்ச்சரில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆஃபீஸர், அந்த ஸ்தானம் உள்ளவன். அவனால் வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு சின்ன மனைவி ஒரு சின்ன சுடுசொல் பேசினாலும் அவனால் இது பண்ண முடியாது. இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸரை வந்து மனைவியை போட்டு அடித்து துவைச்சி சேரில் கட்டி வைக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ 2 எக்ஸ்ட்ரீம் தான். அந்த ரோல் ஆஃப் கில்ட் வந்து எப்படி வருது, அந்த அல்ஜீரியன் அந்த முதல்ல 10 குண்டு வச்சுட்டு அவனுக்கு சூசைடல் டெண்டன்சி வருது இல்லையா, அதுவும் இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இன்னொருத்தர ஒரு அல்ஜீரிய போராளிகளை கொடுமைப்படுத்துகிற ஒரு ஆளும் பெருசாக 2 ஸ்பெக்ட்ரத்தில் ஒரே இடத்துல தான் இருக்கா. இவன் ஒரு ஸ்பெக்ட்ரம்னா இவன் ஒரு ஸ்பெக்ட்ரம். அந்த மாதிரி அப்புறம் கடைசியில் இன்னும் ரொம்ப டச்சிங்கான ஒரு அரபு குழந்தைகளை வந்து இன்டர்வியூ பண்ணுவார். இவரோட கவனத்துக்கு வருது. 2 பேர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு, இவங்களோட கூட படிக்கிற ஒரு பையனை மலை உச்சிக்கு கூட்டு போய் கத்தி வச்சு கொண்டுடுறாங்க. ஒருத்தன் 13 வயசு, ஒரு 14 வயசு. இவர் கீழே வருது. இவர் சர்டிஃபை பண்ணும். அது வழக்கமாக இவங்க வந்து கொலை செய்கிற சமயத்தில் வந்து சவுண்ட் மைண்டில் இருந்தாங்களான்னு ஒரு சர்டிஃபை பண்ணும். அப்போ இவர் வழக்கமாக கேட்குறார், நீ ஏன் கொன்ன அப்படின்னா, அப்போ அவங்க அரபியர்கள் இருக்கிற ஒரு 40 இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால் ஒரு 40 பேரை கொலை பண்ணியிருப்பாங்க அந்த பிரெஞ்சு ஆர்மி வந்து. எங்கள் குழந்தைகள் எல்லாம் அந்த 13 வயசு பையன் சொல்கிறான், எங்கள் குழந்தைகளை வந்து கொன்றாங்க, அதனால நான் பண்ணேன். அவனுக்கு வேறு இது சொல்லலை. அப்புறம் 2 இந்த 14 வயசு பையன்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறப்ப, சரி நீங்கள் தண்டிச்சுக்கங்க, இதே மாதிரி கிரைம் பண்ண எத்தனை ஃப்ரெஞ்சு ஆஃபீஸர்ஸ் வந்து பிரிசனில் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். அதுக்கு தன்னோட பதில் இல்லாமல் ஃப்ரான்ஸ் ஃபேனன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரான்ஸ் ஃபேனன் வந்து நிறையா விரிவாக பயில வேண்டிய ஒரு முக்கியமான நபர். அப்புறம் கடைசியாக ஃப்ரான்ஸ் ஃபேனனை இந்திய சூழலில் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுக்கு முன்னால் நம்ம நண்பர் வந்து நம்ம எம்எஸ்எஸ் பாண்டியனால் தூண்டப்பட்ட, இப்போ வந்து பெரியாரை வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு செலுத்திய நண்பர் கார்த்திக் ராமோகன் சொல்லிட்டு அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. அது இந்த இதை தான் அந்த படிநிலை சாதி அமைப்பில் எல்லாருமே இந்த ஐடென்டிஃபிகேஷன் வித் அப்ரஸர், ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் மேலே. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உனக்கு மேலேயும் ஒருத்தன் இல்லை, கீழேயும் ஒருத்தனும் இல்லை அப்படின்னு ஒரு சுயமரியாதை இதில் ஃபேனனோட ரோல் என்னவா இருக்குங்கிறத பற்றி நம்ம இனிமேல் யோசிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. மிக்க நன்றி.